தமிழ்நாட்டுல புதிய படங்களுக்கு முதல் 7 நாட்களுக்கு தினமும் 5 ஷோ நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. இதை எல்லாருமே ஒரு தியேட்டர் பிசினஸ் நியூஸா மட்டும் தான் பாக்குறாங்க. ஆனா வெயிட் பண்ணுங்க, இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம ஜெனரேஷன்ல சைலண்டா கேரி பண்ணிட்டு இருக்க லோன்லினஸ், அதாவது ஒரு தனிமை உணர்வும் இந்த தியேட்டர்ல வர எக்ஸ்ட்ரா ஷோக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. இந்த விஷயத்தை தான் யாரும் நோட்டீஸ் பண்ணல. இந்த விஷயத்தை மிஸ் பண்ணாதீங்க. தமிழ்நாட்டுல 5 ஷோ அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி தான் ஒரு டீப்பான ஒரு பேட்டர்ன் இருக்கு. இந்த நியூஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு சினிமா அப்டேட்டா பாக்குறாங்க. ஆனா வெயிட் பண்ணுங்க, இது ஒரு தியேட்டர் பிசினஸ் ஸ்டோரி மட்டும் கிடையாது. தமிழ்நாடு எப்படி சினிமாவோட ஒரு எமோஷனலி கனெக்டடா இருக்கு அதோட சிக்னல் தான். நீங்க கவனிச்சீங்களா, ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆனா இன்ஸ்டாகிராம் முழுக்க பாத்தீங்கன்னா அதே ரீல்ஸ், டீ கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா அதே டிஸ்கஷன் தான், ஆபீஸ்ல நடக்கிற கான்வர்சேஷன் அதாவது பேச்சுவார்த்தை கூட இதுவா தான் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா மக்கள் படத்தை மட்டும் பார்க்க போறது இல்ல, ஒரு கலெக்டிவ் ஃபீலிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போறாங்க. இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்போ வாழ்க்கை பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ரொட்டீன், கம்பேரிசன், பிரஷர் இது மாதிரி தான் இருக்கு. அதுல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு ஒரு ஷேர்டு எக்ஸைட்மெண்ட் தேவைப்படுது. அதுதான் சினிமா. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்டர்டெயின்மெண்ட் ஒரு ஹெல்த்தியா இருக்கலாம், ஆனா அது ஒரு எமோஷனல் எஸ்கேப்பா மாற ஆரம்பிச்சா அந்த நேரங்கள்ல தான் நமக்கு பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபீலிங் நிறைய பேருக்கு இருக்கு, ஆனா யாரும் ஓப்பனா பேச மாட்டாங்க. சினிமா ப்ராப்ளம் கிடையாது, ஆனா நம்ம எமோஷனல் பேலன்ஸ் தான் ரியல் ப்ராப்ளமா இருக்கு. இது வெறும் சர்ஃபேஸ் தான். ஃபுல் யூடியூப் வீடியோல இதை விட கிளியரா பேசியிருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வீடியோ வந்துரும். ஸ்டே டியூன்ட்.